வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். உறவுகளே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாகல் நகர் புது தெருவில் காளியம்மன் கோவில் திருவிழா சாமி சாட்டுதலோட நிகழ்வு. திருவிழா இனிதே ஆரம்பமாயிடுச்சுங்க. அம்பாள் நகர்வலம் வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், மேலே தாளம் முழங்க, வான வேடிக்கையெல்லாம் முழங்க அம்பாள் நகர்வலம் வந்துட்டுருக்காங்கங்க. நம்ம அம்பாளை பார்த்துட்டு அப்படியே கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம். இதாங்க திருவிழா நடக்கிற கோவில். அதாவது நாகல் நகர் புதூர் பெரிய தெருவில் இருக்கிற அருள்மிகு காளியம்மன் கோவிலுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அம்பாள் நகர்வலம் போனனால மக்கள் எல்லாம் அம்பாளோட போயிட்டாங்க. கோவில் ரொம்பவே அமைதியாக இருந்தது. ரொம்ப பெரிய கோவிலாக இருந்ததுங்க. இது பாருங்கள், மேடை இதெல்லாம் பந்தல்லாம் ரொம்ப சிறப்பாக போட்டிருந்தாங்க. காவலுக்கு நம்ம கருப்பையா இல்லாமையா சும்மா கம்பீரமாக நின்னார். இங்கிட்டு மதுரை வீரன் இருந்தாங்க. காளியம்மன் பார்த்திங்கன்னா, ஆமா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக திருவிழா வேறு நடக்குதுல்ல, புன்சிரிப்பாக அமர்ந்திருந்தாங்க. கோவில் நம்மளும் சுற்றி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப சுத்தமாகவும் கோவில் இருந்ததுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லா தெய்வங்களும் இருந்தாங்க. நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு பார்க்குற நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வழக்கம் போல் வேண்டிட்டு காளியம்மனை சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா அம்பாளும் அவங்க நகர்வலத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. திருப்பி அவங்க இருப்பிடத்திற்கு கோவிலுக்கு வந்துட்டாங்க. ரொம்பவே சிறப்பாக நகர்வலம் சுற்றி வந்தாங்கங்க. அம்பாளோட சக்தி எவ்வளோன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க வர வர பார்த்திங்கன்னா பெண்கள் குழந்தைகள்னு எல்லாரும் மெய் சிலிர்த்து சாமி ஆட்டம் பார்த்திங்கன்னா அப்படி இருந்ததுங்க. அம்பாள் மேலே தாளம் முழங்க அவங்க இருப்பிடத்தை நோக்கி வந்துட்டுருக்காங்க.
அப்பா நான் அக்கா கூட போய் நின்று வரேன். அவளுக்கு நகர்வலம் வந்தோடனே திருஷ்டி கழிச்சிட்டு மேலதாளம் முழங்க அம்பாள் ஒரு வழியாக அவங்க இருப்பிடத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க. தூப நெய் தீபங்கள்லாம் காமிச்சிட்டு சிறப்பு விருந்தினர்களுக்கு, அதான் அன்னைக்கு பூஜைக்கு சிறப்பாக அன்னதானம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் சால்வையெல்லாம் போற்றி அவங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு சிறப்பாக அன்னதானம் தொடங்க போகுதுங்க. அன்னதானம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கம்மங்கூழ், கேப்பக்கூழ், தண்ணி பாட்டிலு, சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அன்னதானம் இனிதே ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆசைக்காக அவங்க வந்து அக்கா நீங்கள் உங்கள் சேனலில் எங்கள் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சாங்க. அதுக்காக நம்ம அவங்களுக்காக ரொம்ப சிறப்பாக பண்ணியாச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து இது என்னோடய ஒரு வெற்றி பயணம் தான் சொல்லணும். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் இப்போ வந்து நம்ம அக்கா அவங்க சேனல் பார்க்குறோம், அம்மா அவங்க சேனல் பார்க்குறோம், ரொம்பவே நல்லா இருக்குது, சாமி திருவிழாலாம் நாங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது ரொம்பவே மன நிறைவாக இருக்குங்க. நம்மளும் ஏன்னா இவங்க வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் அழைச்சாங்க அப்படிங்கிறத விட இந்த காளித்தாய் நம்மளை அழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க. நமக்கும் சிறப்பாக அன்னதானம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு காளியம்மனோட அருளை பரிபூரணமாக பெற்றுட்டு கிளம்பிட்டாங்க. மகிழ்வித்து மகிழ்வோம். நன்றி.